விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். ஜூன் மாத ராசி பலன்கள் 1/6/2025 வைகாசி 18ஆம் தேதி ஜூன் மாதம் என்பது ஞாயிற்றுக்கிழமையில் விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய நாளிலே இந்த மாதம் கண்டிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட காரியங்களிலே உங்களுக்கு ஒரு உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு வகையிலே நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதம் என்பது உங்களுக்கு கொடுக்கின்ற வகையிலே விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்தை பார்க்கின்றதும் 7க்குடையவர் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பு சுப விசேஷங்கள் சுப நிகழ்வுகள் நடத்துகின்றதற்கு 10ஆம் இடத்ததிபதி கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று இருக்கின்றது. தொழில்களிலே மேன்மைகளையும் அழகு நிறைந்த சாணங்களாக மாற்றுவதற்கும் 11ஆம் இடத்ததிபதியும் 10ஆம் இடத்ததிபதியும் சேர்ந்து கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று இருக்கின்ற அமைப்பு விருச்சிக ராசிக்கு இருக்கின்றது. 2ஆம் இடம் தனவாக்கு குடும்ப சாணம் பலம் பெற்று 2ஆம் இடத்ததிபதி பஞ்சமாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவர் 8ஆம் இடத்திலே மறைந்தாலும் நல்ல பலனை கொடுக்கின்ற ஒரு வகை என்பது ஆரம்பத்தில் ஒரு சிறு தடை தாமதத்திற்கு பிறகு பொருளாதாரத்திலே மேன்மைகளை குடும்ப சாணங்களிலே ஒரு சில வழக்கு வாக்குவாதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு 8ஆம் இடத்தில் என்பது பண சம்பந்தப்பட்ட இடங்களிலே சற்று கவனங்களையும் பின்பற்றக்கூடிய ஒரு அமைப்பு. பூர்வ புண்ணிய சம்பந்தப்பட்ட குழந்தைகள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே அவர் 8ஆம் இடத்திலே மறைகின்ற பொழுது ஒரு சில தடுமாற்றத்திற்கு பிறகு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கும். உங்களுக்கு பஞ்சமாதிபதியும் 2ஆம் இடத்தையும் தனவாக்கு குடும்ப சாணாதிபதியும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கு அஷ்டமதானத்திலே மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது குடுக்கல் வாங்கல்களிலே ஒரு சில தடுமாற்றங்கள் பின்னடைவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருக்கும். ஆனாலும் அனைத்தும் சுபபோகமான வெற்றிகளை முற்பகுதியில் தடுமாற்றம் இருந்தாலும் பிற்பகுதியில் வெற்றிகளையும் சுபபோக வாய்ப்புகளையும் பொருளாதாரத்தில் உன்னத உயர்வுகளையும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளையும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொடர்புகள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு. பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்தை 2ஆம் இடத்ததிபதி தனக்காரகன் புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு பார்க்கின்ற ஒரு அமைப்பு. அது மட்டுமல்ல 12ஆம் இடத்தை குரு பகவானும் சுக்கிர பகவானும் பார்க்கின்ற ஒரு அமைப்பு. கடன் நோய் வம்பு வழக்கு 7ஆம் இடத்ததிபதியும் 12ஆம் இடத்தை பார்க்கின்ற அமைப்பு. கல்யாண வைபவங்கள் நடத்தாதவர்களுக்கு நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய இது ஒரு காற்று ராசி என்று சொல்லக்கூடிய குளிர்ந்த காற்று. இந்த காற்று ராசி அதிபதியும் இங்கே குருவும் சுக்கிரனும் தேவகுருவும் அசுரகுருவும் பார்க்கின்ற பார்வை என்பது சுப விசேஷங்கள் நடத்தாதவர்களுக்கு நடத்துகின்றது. வெளிநாடு வெளியூர் செல்லாதவர்களுக்கு செல்கின்ற ஒரு அமைப்பு. பிரயாணங்களிலே செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்திலே அமையப்பெற்று அவருடைய பார்வையும் 3ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பு. இளைய சகோதரரால் வெற்றிகளையும் தொழில்களிலே உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையில் நவகிரகங்களில் சஞ்சாரம் என்பது 2, 5 ஒரு குரு பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பு. அது மட்டுமல்ல உங்களுடைய 4ஆம் இடத்திலே சுகசானம் என்று சொல்லக்கூடிய சாணத்திலே ராகு பகவான் அமர்கின்றதும் 10ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்ற ஒரு அமைப்பு. தொழில்களிலே ஒரு சில தடுமாற்றம் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருக்கும். அந்த வகையிலே 10ஆம் இடத்ததிபதி கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே கண்டிப்பாக நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. இந்த 10ஆம் இடத்ததிபதி இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து அவர் உங்களுக்கு 8ஆம் இடத்திலே செல்ல போகின்றார். அதே 11ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்ததிபதி புதன் பகவானும் ஜூன் 12ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு செல்ல போகின்றார்கள். இந்த 8ஆம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கிரன் என்று சூரியன் புதன் குரு என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்கள் 2ஆம் இடத்தில் பார்க்க போகின்றது. இங்கே பொருளாதாரத்திலே நல்லதொரு உயர்வுகளையும் லாப சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் தனக்காரகனுடன் இணைந்து 3 கிரக சேர்க்கை இந்த மாதத்திலே கிடைக்கின்ற கிரக சேர்க்கையிலே வாக்கு சாணங்களிலே பலமாக இருக்க பெறுகின்றது. ஆன்மீக ஸ்தலங்களிலே அற்புதமான உயர்வுகளை கொடுக்க போகின்றார்கள். உங்களுக்கு வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமையாதவர்களுக்கு போகக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் எதையும் விரிவாக்கக்கூடியவர் 4ஆம் இடத்திலே இருக்கின்றது. அந்த ராகு பகவானை குரு பகவானுடைய பார்வை தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய இதுவும் காற்று ராசி என்று சொல்லக்கூடிய இந்த 4ஆம் இடத்ததிபதி உங்களுக்கு பஞ்சமசானத்திலே பலம் பெற்று தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய தொழில் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர்களுக்கு விருச்சிகம் என்பது ஒரு துப்பறியும் துறைகளிலே LIC சம்பந்தப்பட்ட தொழில்களிலே இருக்கின்ற காவல்துறை ஆர்மி சம்பந்தப்பட்ட துறைகளிலே கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறைகளிலே துப்பறியும் துறைகளை நுணுக்கமாகவும் தெளிவாகவும் கையாளக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி இந்த விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி அதிபதி தற்பொழுது இதனால் வரையில் 9ஆம் இடத்திலே நீச்சகதியிலே இருந்து உங்களுடைய 3ஆம் இடத்தை மட்டுமல்ல 4ஆம் இடத்திலே ஒரு சில தேவையில்லாத செலவுகளையும் உங்களுடைய முயற்சிகளை தடுமாற்றத்தையும் கொடுத்து கொண்டிருந்த செவ்வாய் பகவான் 6க்குடையவராகவும் இருப்பார். ஒரு சில நேரங்களில் தனக்குத்தானே வம்பு வழக்குகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி. இந்த ராசியிலே உங்களுக்கு இந்த ராசி அதிபதி பலமிழந்த நிலை, எதிர்பார்த்த திருப்தி இல்லாத ஒரு அமைப்பு. வெளிநாடு வெளியூர்களிலே ஒரு சில மனக்கசப்புகளை சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். இங்கே தகப்பனார்கள் சம்பந்தப்பட்ட சகோதர சம்பந்தப்பட்ட வாக்குவாதங்களையும்
சந்தித்திருப்பீர்கள். அந்த தடுமாற்றங்கள் இனி வருகின்ற நாட்களிலே அவர் உங்களுக்கு கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று செவ்வாய் பகவான் அவருடைய பார்வையும் உங்களுடைய ராசியை பார்க்கின்ற ஒரு அமைப்பு. கண்டிப்பாக ராசிநாதன் ராசியை பார்க்கின்றது பொழுது அந்த ராசி பலப்படுகின்றது. அந்த அமைப்பு இனி வருகின்ற நாட்களிலே இருக்கின்றது. விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் பொருளாதாரத்தில் நல்ல மாற்றத்தை குரு பகவான் ஒரு வருட காலங்கள் இருக்கின்றார். இந்த மாதம் முழுக்கவும் இங்கே 10ஆம் இடத்ததிபதியும் இணைவு பெற்று இங்கே 8ஆம் இடத்ததிபதியும் இணைவு பெறுகின்ற ஒரு அமைப்பு. இங்கே குரு இருக்கின்ற காரணத்தினாலே தடை தாமதங்கள் அலைச்சல் இல்லாத ஒரு அமைப்பு, அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு, தொழில் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்களை கொடுக்கின்ற ஒரு வகையும் இருக்கின்றது. இந்த 10ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான் 14ஆம் தேதியிலிருந்து 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சில தொழில் மாற்றங்களும் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதங்களிலே தென்படுகின்ற ஒரு அமைப்பு. 7ஆம் இடத்திலே சூரியன் புதன் என்று சொல்லக்கூடிய 10 குடையவரும் 8ஆம் இடத்ததிபதியும் இருக்கின்ற ஒரு அமைப்பு. ஒரு சில கணவன் மனைவிகளுக்குள்ளே மனக்கசப்புகள் வந்து தடை தாமதங்கள், தகப்பனார் சம்பந்தப்பட்ட ஒரு சில மனக்கசப்புகளை சந்தித்திருப்பீர்கள். கணவன் மனைவிகளால் ஒரு சில தேவையில்லாத வாக்குவாதங்களையும் கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகளையும் சந்தித்திருப்பீர்கள். கண்டிப்பாக அந்த 8ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் லாவாதிபதியாகவும் இருந்து தற்பொழுது அவர் 8ஆம் இடத்துக்கு செல்லப் போகின்றது. குருவின் அனுகிரகத்திலே இந்த சூரியனும் புதனும் செல்லப் போகின்ற காரணத்தினாலே தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே நல்ல மாற்றத்தை இனி வருகின்ற நாட்களிலே 7ஆம் இடத்திலே 8 கோடியுடன் சேர்ந்து 7ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்ற ஒரு அமைப்பு. கணவன் மனைவிகளால் ஒரு சில மன குழப்பத்தை இந்த புதன் பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிலே கொடுத்திருப்பார். அந்த குழப்பம் என்பது இனி வருகின்ற நாட்களிலே இல்லாத ஒரு அமைப்பு இனி வரும். கல்யாண வைபவங்கள் சுப விசேஷங்கள் நடத்தாத நேர்களுக்கும் உங்களுடைய 2ஆம் இடம் குதூகலமான கொண்டாட்டத்தை சொல்லக்கூடிய இடத்திலே இந்த 8 கோடியவரும் சூரிய பகவான் 10 கோடியவரும் சேர்ந்து தகப்பன்காரகன் என்று சொல்லக்கூடியவரும் இரு கிரகங்களும் சூரியனும் குருவும் சேர்கின்ற ஒரு அமைப்பு அற்புதத்தை இந்த மாதங்களிலே நீங்கள் விருச்சிக ராசிக்கார நேர்கள் கொடுக்கின்றீர்கள். பொருளாதாரத்தில் நல்லதொரு மாற்றம். 4ஆம் இடம் வீடு வாசல் சொத்து சுகங்களிலே தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது. 10ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்றது என்பது ஒரு சில தடை தாமதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்ற ஒரு அமைப்பு. 11ஆம் இடத்தை தொழில்காரகன் பார்க்கின்ற ஒரு அமைப்பு. தொழில்களிலே வேலைகளிலே நல்லதொரு மாற்றம். அவர் உங்களுக்கு 3-4 கூடியவர், இளைய சகோதரன், வீடு வாசல் சொத்து சுகங்களுக்கு உரியவர், தொழில்காரகன் என்று சொல்லக்கூடியவர், பூர்வ புண்ணியஸ்தானத்திலே பலம் பெற்று தொழில்களால் மேன்மை. 4ஆம் இடத்துக்கும் இளைய சகோதரன், தாய்மார்களால் அன்பு ஆதரவுகள். 11ஆம் இடத்தை ஆசை அபிலாசை. நீங்கள் இது நாள் வரையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த வீடு வாசல் சொத்து சுகங்கள் இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. காரணம் 2ஆம் இடத்தை 2ஆம் இடத்ததிபதி பார்க்கின்றார். 12ஆம் இடத்தை குருவும் சுக்கிரனும் பார்க்கின்றது. நடக்காத வைபவங்கள், திருமணங்கள், வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கும். விருச்சிக ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சரராசி குளிர்ந்த காற்றை பற்றி குறிக்கின்றது. வியாபார ஸ்தலங்களை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு ராசி. சுக்கிர பகவானுடைய அழகு நிறைந்த ராசி 12ஆம் இடமாக இருக்கின்றது உங்களுக்கு. இந்த 12ஆம் இடத்திலே தேவகுருவும் அசுரகுருவும் பார்க்கின்ற ஒரு அமைப்பு. நடத்தாத திருமணங்கள் நடக்கப் பெறுகின்றது. தூக்கங்களிலே அலைச்சல் தடை தாமதங்கள் இருந்தவர்களுக்கும் இந்த மாதங்களிலே கண்டிப்பாக நல்லதொரு தூக்கங்களையும் நல்லதொரு ஆன்மீக பிரயாணங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சுப விசேஷங்கள், கல்யாணம் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. தொழில்களுக்காக வியாபார ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது. 10ஆம் இடத்ததிபதி இங்கே 8ஆம் இடத்தில் இருந்து 2ஆம் இடத்தை குருவின் அனுகிரகத்தோடு இருக்கின்ற காரணத்தினால கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட இடையூறு இன்னல்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு அளவிற்கு இருக்கும். அந்த வகையிலேயே விருச்சிக ராசிக்கு இந்த ஜூன் மாத ராசி பலன் குடும்பஸ்தானம் ராசிநாதன் பார்க்கின்ற ஒரு அமைப்பு. 12ஆம் இடத்தை 12ஆம் இடத்ததிபதி சுக்கிர பகவான் 6ஆம் இடத்திலே தொழில்களிலே வேலைகளிலே நல்லதொரு மாற்றம். 10ஆம் இடத்ததிபதியும் பலம் பெறுகின்ற ஒரு அமைப்பு. கண்டிப்பாக தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. வீடு வாசல் சொத்து தாய்மார்களில் அன்புங்க. ராகு பகவான் தனிமையாக இருந்தாலும் அந்த தனிமையான ராகுவை குரு பகவான் பார்க்கின்ற ஒரு அமைப்பு. 9வது பார்வை. இந்த குருவின் 5வது பார்வை உங்களுடைய 12ஆம் இடத்தையும் சுக்கிர பகவான் 6ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது இங்கே ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் நடத்தப்பெறுகின்ற ஒரு அமைப்பு. கல்யாண வைபவங்கள் நடத்தாதவர்களுக்கு தடைப்பட்ட திருமணங்கள் நடத்துகின்ற ஒரு அமைப்பு. ஏகப்பட்ட வைபவங்களை இங்கு கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே ராசிநாதன் அவருடைய சொந்த ராசியை விருச்சிக ராசி அதிபதி கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று ராசியை பார்க்கின்ற ஒரு அமைப்பு. முயற்சி ஸ்தானத்திலே இளைய சகோதரர்களால் சகோதரம் இல்லாத நேர்களுக்கு சகோதரம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 3ஆம் இடத்தை 3ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடத்திலே உச்சம் பெறக்கூடிய 10ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று செவ்வாய் பார்க்கின்ற அமைப்பு. ஒரு சிலருக்கு சகோதரம் இல்லை என்று எண்ணுவோருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறுகின்ற சகோதரம் கிடைக்கப்பெறுகின்றது.
4ஆம் இடத்தை பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் பார்க்கின்றது அமைப்பு மட்டும் கிடையாது. இங்கே செவ்வாய் பகவானும் இங்கே 4ஆம் இடத்தை பார்வை செய்கின்றது. குரு பகவானுடைய பார்வையும் 4ஆம் இடத்தில் விழுகின்ற பொழுது கண்டிப்பாக தாய்மார்களின் அன்பு, சொத்து சுகங்கள், மேன்மைகள், பொருளாதாரங்கள் உயர்கின்ற ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களிலே உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு வகையிலே விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்ற ஒரு அமைப்பு. 7ஆம் இடத்திலே சூரியன் புதன், இது புதன் பகவான் சூரிய பகவான் 8 கூடையவரும் 7 கூடையவரும் மாதத்தில் ஆரம்பம் என்பது கணவன் மனைவிகளால் ஒரு சில வம்பு வழக்குகள் தடுமாற்றத்தை சந்தித்திருப்பீர்கள். கண்டிப்பாக மாதத்தில் பிற்பகுதியில் அவர் 8ஆம் இடத்திலே குரு பகவானுடன் சேர்கின்ற ஒரு அமைப்பு பொருளாதாரத்திலே உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. அவர் லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் புதன் பகவான் இருக்கின்ற காரணத்தினாலே பொருளாதாரத்தில் நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே உங்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்ற ஒரு அமைப்பு. சொத்து சுகங்கள் நல்லதொரு மாற்றம், பூர்வ புண்ணியதானம், புத்திரதானம், குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளிலே இருக்கின்றது. 7ஆம் இடம் பலம் பெறுகின்ற ஒரு அமைப்புகளால் வரண அமையாத நேர்களுக்கு வரண அமைகின்றது. தடுமாற்றத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக கல்யாண வைபவங்கள் நடத்துகின்ற ஒரு அமைப்பு. சுபகிரகம் 8ஆம் இடத்திலே இருக்கின்ற அமைப்பு என்பது ஆயில், பயம், தடை, தாமதம் இல்லாத ஒரு அமைப்பு. அவர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு 8ஆம் இடத்தில் இருக்கின்றது. 2ஆம் இடத்தை பார்க்கின்ற அமைப்பு. குடும்பத்திலே குதூகலமான கொண்டாட்டங்கள், சுப விசேஷங்கள், சுவனங்கள் நடத்துகின்றதற்கு ஒரு அற்புத உயர்வுகளை விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு நவகிரகங்களில் சஞ்சாரம் கண்டிப்பாக விரயசனங்களில் இருக்கின்றது. அலைச்சல், தடை, தாமதங்கள் இல்லாத ஒரு அமைப்புகளையும் கொடுக்கின்றது. ஆனாலும் தொழில்களிலே ஒரு சில தடை தாமதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. கேது பகவான் இருக்கின்ற அமைப்பு. அந்த அமைப்புகளை தூக்கி எறியக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடத்திலே 7 கூடையவரும் 12 கூடையவரும் மறைந்து இருக்கின்ற காரணத்தினால கண்டிப்பாக வேலை கிடைக்காத நேர்களுக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கின்றது. தடுமாற்றத்திலே இருக்கக்கூடியவர்கள் தடுமாற்றத்தை மீறி நல்லதொரு யோகத்தை விருச்சிக ராசிக்கார நேர்கள் இந்த மாதங்களிலே உங்களுக்கு விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் ஒரு தடை தாமதத்திற்கு பிறகு ஒரு சில அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி. இது ஒரு பெண் ராசி என்று சொல்லக்கூடிய ராசி, பலகால் ராசி, சிற ராசி என்று சொல்லக்கூடியது. எதிலையுமே ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வுகளையும் முடிவுகளையும் பின்பற்றக்கூடிய ஒரு அற்புதத்தை யோகத்தை பெறக்கூடிய ஒரு ராசி. வேகத்தையும் சுறுசுறுப்புகளையும் அதிகமாக பின்பற்றக்கூடியது. எடுத்த வேகத்தில் நுணுக்கமாகவும் தைரியமாகவும் சாதிக்கக்கூடிய ஒரு ராசி. உங்களுடைய ராசி அதிபதி பலம் பெற்று கேந்திர ஸ்தானங்களிலே பலமாக இருக்கின்ற காரணத்தினாலே அனைத்தும் நல்லதொரு நவகிரகங்களும் 10ஆம் இடத்ததிபதி உங்களுக்கு 9ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்திலே இருக்கின்றது என்பது இந்த அமைப்பு. அவர் 3ஆம் இடத்திலே தாய்காரகன் பார்க்கின்ற ஒரு அமைப்பு. எடுத்த வேகத்தில் காரியங்களிலே வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களிலே உங்களுக்கு நவகிரக நாயர்கள் நல்லதொரு மாற்றங்களை பவனி வருகின்ற ஒரு அமைப்புகளிலே இருக்கின்ற காரணத்தினாலே ஜூன் மாதங்களிலே விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு அனைத்து சுப வாக்கியங்களையும் பெறுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. நேர்களை நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.